மனித உரிமைக்கு எதிரான திருநர்கள் உரிமைகள் பாதுகாப்பு திருத்த சட்ட மசோதாவை ஒன்றிய அரசு உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என்று திருநர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னை சேப்பாக்கம் பத்திரிகையாளர் மன்றத்தில் தமிழ்நாடு திருநர் மசோதா எதிர்ப்பு போராட்டக் குழுவினரின் செய்தியாளர் சந்திப்பு நடைபெற்றது. திருநர், இடைப்பாலினர் மற்றும் பாலின பன்முகத்தன்மை கொண்ட சமூகத்தின் உரிமைகளை அழிக்க நினைக்கும் ஒன்றிய பாஜக அரசின் திருநர் மசோதா 2026ஐ ஒன்றிய அரசு உடனே திரும்பப் பெற வேண்டுமென அவர்கள் வலியுறுத்தினர். ஏற்கனவே புறக்கணிக்கப்பட்டு இருக்கும் திருநர் சமூகத்திற்கு இது கூடுதல் பாதிப்பையும் அநீதியையும் ஏற்படுத்துகிறது என்று அக்குழுவினர் வேதனை தெரிவித்தனர். இந்த புதிய மசோதா எங்களுக்கு வேண்டாம். எங்கள் அடையாளத்தை அழிக்கும் இந்த மசோதா எங்களுக்கு வேண்டாம். அது மட்டும் இல்லாமல் இந்த மசோதா பிரகாரம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னாக்க, நாங்கள் குழந்தைங்களை கடத்தி கொண்டு போய் அவங்கள திருநர் சமுதாயமாக மாற்றுறோம் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு எங்கள் என்டையர் சமுதாயத்து மேலே வச்சிருக்கிறாங்க. அதுவும் ஒரு தவறான ஒரு கருத்து அப்படிங்கிறதையும் நான் இங்கே பதிவிட விருப்பப்படுறேன். உலகத்திலேயே ஜாதி மதத்தை பார்க்காத ஒரு இனம்னா அது நாங்கள். ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் மத ரீதியாக தான் இனி அழைக்கப்படணும், உங்களை நாங்கள் பொது பெயரான தமிழக அரசாங்கம் கொண்டு வந்த திருநங்கைங்கிற பெயரை நாங்கள் இனி சொல்ல மாட்டோம், இனி நீங்கள் அரவானின்னு அழைக்கப்படுவீங்க. அரவான்னு சொல்லக்கூடிய மகாபாரதத்தில் குறிப்பிட்ட அந்த தெய்வத்துடைய மனைவியாக நீங்கள் இந்துத்துவாக்குள்ளே நீங்கள் வரணும்னு ஒரு வார்த்தையை அதில் சொல்கிறாங்க. புதிய மசோதா திருநர் அங்கீகாரம் பெற ஹார்மோன் சிகிச்சை, மருத்துவ நடைமுறைகள் மற்றும் அறுவை சிகிச்சை ஆகியவற்றை கட்டாயமாக்குவதாகவும், தனிப்பட்ட மருத்துவ பதிவுகளை மாவட்ட நிர்வாகத்திடம் சமர்ப்பிக்க வேண்டும் என்ற புதிய கண்காணிப்பு அமைப்பையும் உருவாக்குவதாகவும் அவர்கள் கூறினர். மாநில அரசு எங்களை அங்கீகரித்து திருநங்கை என்ற பெயரை கொடுத்தது, ஆனால் அந்த பெயரை பறிக்கக்கூடிய வேலையை ஒன்றிய அரசு செய்வதாகவும், அடிப்படை உரிமைகளை பறிக்கக்கூடிய வேலைகளை ஒன்றிய அரசு செய்வதாகவும் அவர்கள் வேதனையுடன் தெரிவித்தனர். எங்களுடைய உரிமைகள், அடிப்படை உரிமைகளை எங்ககிட்ட பறிக்கிறதுக்கு சமம். அதாவது அம்மா அப்பாவாலே புறக்கணிக்கப்பட்ட எங்களை பாதுகாத்து அரவணைச்சு எங்களோட முன்னோர்களை தண்டிப்பீங்கன்னு சொல்லி சொன்னாக்கா அப்படியாப்பட்ட ஒரு சட்டத்துக்கு எங்களுக்கு தேவையே இல்லைன்றது தான் இங்கே நாங்கள் பதிவு செய்கிறோம். இன்னொன்று, திருநங்கை, திருநம்பி அப்படின்ற இந்த விஷயங்கள் தான் அவ்வளோ அழகாக ஆணித்தரமாக பதிவு செஞ்ச ஒரு விஷயத்துலேருந்து திருநம்பின்ற ஒரு வார்த்தையே நீக்கிறீங்க. இது எவ்வளோ பெரிய ஒரு அநீதி சொல்லுங்க பாப்போம். ஒரு பாலின அடையாளத்தையே நீங்கள் நீக்கிறீங்கன்னு சொன்னாக்கா அது ரொம்ப பெரிய தவறு. அந்த மாதிரி விஷயத்தை எங்கள் மேலே திணிக்காதீங்க. தமிழ்நாடு தான் முதன்மை மாநிலமாக இடைப்பாலின மக்களை கொள்கைகளை ஏற்றுக்கொண்டு இடைப்பாலின மக்களுக்கான தனிப்பட்ட அங்கீகாரம் கொடுத்துருக்குறாங்க, ஐடி கார்டு கொடுத்துருக்குறாங்க, ஹெல்த் கேரில் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இது எல்லாமே யூனியன் கவர்மெண்ட் ஒரு பெரிய பொருட்டாக எடுத்துக்கொள்ளாமல் இடைப்பாலின மக்களை திருநர் அடையாளப்படுத்துவது, ஒரு பாலின அடையாளத்துக்குள் அடக்குவது என்பது முற்றிலுமாக எதிர்க்கத்தக்க ஒரு விஷயம்.